புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திமுகவோட கூட்டணி கணக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 10 கட்சிகளுக்கு மேலே வச்சிருக்கிற திமுக மேலும் சில கட்சிகளை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சேர்க்க முயற்சி பண்ணுறாங்க, அவங்களுடைய வியூகம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் களம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா இந்த தேர்தலில் புதிய வரவு விஜய் இளைஞர்களோட வாக்குகளை அதிகமாக ஈர்ப்பார் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை சாத்தியம் அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் மூலமாக தான் தெரிய வரும். ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லி தான் இப்போ ஒவ்வொரு கட்சிகளும் அதற்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. அதற்காக கூட்டணிகளை பலப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏன் அந்த சிறிய சிறிய கட்சிகளை கூட கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கு பெரிய கட்சிகள் ஆர்வம் காட்டுது அப்படிங்கிறதுக்கு நம்ம 2016 சட்டப்பேரவை தேர்தலிருந்து அந்த முடிவுகளோட ஆய்வை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். 2016 சட்டப்பேரவை தேர்தலில் 5 முனை போட்டி நிலவுச்சு. அதிமுக கூட்டணி ஒரு சில சிறிய கட்சிகள் அமைப்புகள்னே சொல்லலாம், அவங்கள மட்டும் கூட வச்சுட்டு போட்டி போட்டாங்க. 40% வாங்கி ஆட்சியை பிடிச்சாங்க. திமுக கூட்டணி அப்போ காங்கிரஸ் கூட இருந்தாங்க. அப்புறம் இப்போ இருக்கிற ஐயுஎம்எலும் அப்போ கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க வாக்கு சதவீதம் 39. 2வது முறையாக தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்ச தேர்தல் இது. அதே மாதிரி பாஜக ஒரு சில சிறிய கட்சிகளை வச்சு தான் கூட்டணியில் இருந்தாங்க. பாமக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கனவுல தனியாக போட்டி போட்டாங்க. அதே மாதிரி மக்கள் நல கூட்டணியும் அந்த சமயத்தில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. தேமுதிக தலைமையில் மதிமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்கெல்லாம் இந்த இதுக்கு மாற்று அப்படின்னு ஒரு சக்தி நம்ம உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் உருவாக்கப்பட்டுச்சு. அவங்க வாங்கின வாக்கு 6%. இது 2016 சட்டப்பேரவை தேர்தல். இப்போ அதுக்கப்புறம் 2021க்கு வரலாம். இந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற தேமுதிகவை தவிர, தேமுதிக அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் தவிர மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் இவங்களெல்லாம் கூட்டணி சேர்த்து 45% வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக, பாமக அப்புறம் பாஜக அவங்களோட கூட்டணி வச்சு 39% வாக்குகள் வாங்கினாங்க. ஆனால் ஆட்சி இழந்துட்டாங்க. அந்த தேர்தலில் தேமுதிகவும் அமமுகவும் தனியாக போட்டி போட்டாங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம் இது. மக்கள் நீதி மையம் இவங்க இந்த கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனியாக நின்னார். அவர் வாங்கின வாக்கு 2.62%. ஆனால் சரி, இப்போ அந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற அந்த பிரதான கட்சிகள் மதிமுக, கம்யூனிஸ்ட், விசிக இவங்கெல்லாம் அவங்க அவங்களுடைய வெற்றி மார்ஜின் ரொம்ப கம்மி தான். அதில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு 12 தொகுதிகளில் அவங்களுடைய வெற்றி வாக்கு சதவீதம் 2000க்கு கீழே தான் இருக்கும். டி நகர், திருப்போரூர், உத்திரமேரூர், காட்பாடி, ஜோலார்பேட்டை, ராசிபுரம் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காட்பாடிலாம் அமைச்சர் துரைமுருகனோட தொகுதி, ராசிபுரம் அமைச்சர் மதிவேந்தனோட தொகுதி, அதே மாதிரி தாராபுரம் அமைச்சர் கயல்வெளியோட தொகுதி, இந்த திருமயம் அமைச்சர் ரகுபதியோட தொகுதி. இந்த மாதிரி முக்கியமான இடத்துல 12 தொகுதியில் அவங்களுடைய வெற்றி விகிதம் 2000க்கு கீழே தான் இருக்குது. அதே மாதிரி தான் அதிமுக கூட்டணியில் இந்த மாதிரி ஒரு 7 தொகுதிகள் அவங்களுடைய வெற்றி விகிதம் 2000க்கு கீழே இருக்குது. அப்போது ஒவ்வொரு வாக்கும் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சிருக்கும். 1000 ஓட்டு 500 ஓட்டு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சிருக்கும். தேர்தலில் ஒவ்வொரு பெரிய கட்சிகளும் சிறிய கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த தேர்தல் முடிவுகளில் பார்க்குறோம். ஏன்னா இப்போ இந்த தேர்தலுக்கு புதிய வரவாக விஜய் வந்திருக்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு வாக்குகளை மக்கள் மற்ற கட்சிகிட்ட இருந்து பிரிப்பார்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு கட்சியிலிருந்து 1% பிரிக்கலாம், 2% பிரிக்கலாம். அது எப்படின்னு சொல்ல முடியாது. அது தேர்தல் முடிவுகளில் தான் தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்? அதனால் ஒவ்வொரு சிறிய கட்சிகளையும் கூட்டணியில் சேர்க்குறது நம்மளுக்கு பலம். அதுவும் இல்லாமல் தேமுதிக போன முறை எலெக்ஷனில் 0.43% தான் வாங்கியிருந்தாங்க. அப்படிப்பட்ட கட்சிக்கு இந்த முறை அதிமுக கூட்டணியிலும் சரி, திமுக கூட்டணியிலும் சரி அதிகமாக 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. ஏன் அந்த கட்சிக்கு இவ்வளோ கம்மியான வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கிற அந்த கட்சிக்கு அவ்வளோ தூரத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழலாம். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் 0.43% முக்கியம் அப்படிங்கிறத இந்த புள்ளி விவரத்தையே நம்ம காமிக்கிறோம். அந்த வாக்குகள் இப்போ நம்மளுக்கு வரலனாலும் பரவாயில்ல, எதிரணிக்கு போயிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப சிக்கலாகும். ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் களம் அப்படி. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி
கூட்டணிகளை வந்து அதிகப்படுத்துறதுல ஒரு தீவிரமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் திமுக தான் இது வரைக்கும், அதுவும் மு க ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி தான் அதிக தேர்தல்களில் பிரச்சனை இல்லாமல் ஒன்றா சந்திச்சிருக்கிறதா ஒரு பெயர் எடுத்திருக்கு. அதே நிலைமை தான் இப்போவும் நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் மு க ஸ்டாலினும் ரொம்ப முன்னெடுப்பு நடத்திட்டு வராங்க. அதே சமயம் அங்கே அதிமுகலே அதே மாதிரி முயற்சிகள் நடைபெற்று வருது. அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பலன் அளிக்கும் அப்படின்னு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும்.